இங்க ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வரும், அதனால அவசரமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா போற வழியில ஒரு மரம் விழுந்து கிடக்கும், அதனால வேற வழியில போலான்னு பிளான் பண்ணி போறாங்க. நீங்க அந்த ஃபேக்டரி வழியாக போறீங்க, அந்த வழியா போன ஆபத்து வச்சுன்னு பொண்ணோட அம்மா கேக்குறாங்க. அதுக்கு மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. கட்டியங்கிற கிராமத்துல தான் அந்த ஃபேக்டரி இருக்கு, அது வழியா தான் போறாங்க. ஒரு ஆள் திடீர்னு வந்து அந்த வண்டி முன்னாடி விழுறாரு. அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு பார்க்க மாப்பிள்ளையும் வண்டியில இருக்க டிரைவர் இறங்கி போறாங்க. மாப்பிள்ளை இவரான்னு பாத்துட்டு இருக்கப்போ இதுல இருந்து ஒரு கத்தி வந்து டிரைவரோட தலையை செய்யுது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் யாரு நீட்டி பார்த்தா தூரத்துல 4 மிருகம் மாதிரி மனுஷங்க நிக்கிறாங்க. எல்லாரும் என்னன்னு பாக்குறதுக்குள்ளேயே அவங்கள கொண்டாடுறாங்க அந்த மிருகமான உள்ள மனுஷங்க. அதோட கட் பண்ணி சிங்கப்பூரை கட்டுறாங்க. அங்க அந்த ஃபேக்டரியோட ஓனரோட பையனை கட்டுறாங்க. அந்த பையன் அவங்க மேனேஜர்ட்ட சொல்லி காசுக்காக என்ன வேலை வேணா செய்யற ஒரு கேங்க ரெடி பண்றான். அந்த கேங் லீடர் கிட்ட நீங்க கட்டியல்ங்கிற கிராமத்துல போய் சாம்பிள் கலெக்ட் பண்ண கூட மேனேஜர் வருவான்னு சொல்றான். உடனே மேனேஜர் பதறி போய் நான் அந்த கிராமத்துக்கு போல போய் கெஞ்சிறாரு. நீ மட்டும் இப்ப போலன்னா உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் பொண்ணுகிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாரை காட்டுறாங்க. அங்க 3 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இந்த நேரத்துல ஆரியோட ஃபேமிலி வெக்கேஷன் போறதுக்காக வெளியூர் போறாங்க. அவங்க போற வழியில ஒரே டிராபிக்கா இருக்கும். டிராபிக் கிளியர் ஆக அடுத்த நாள் ஆகும், ஏன்னா அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இதை கேட்டு வந்து ஆரியா அவங்க வைஃப் கிட்ட சொல்றாரு. அவங்க வைஃப் கூகுள் மேப்பை செக் பண்ணி ஷார்ட் ரூட் ஒன்னு இருக்கு, நம்ம அது வழியா போனா சீக்கிரம் பைபாஸ்ல போயிடலாம்னு சொல்றாங்க. ஆரியாவும் சரின்னா அந்த வழியா போலான்னு பிளான் பண்ணி போறாரு. அது கட்டியல் வழியா போகுது. கரெக்டா அந்த ஃபேக்டரி கிட்ட போறப்போ வண்டி பஞ்சர் ஆகுது. என்னன்னு செக் பண்ணா 4 டயருமே பஞ்சர் ஆயிடுது. ஆரியா ஒரு பொண்ணுகிட்டையும் வைஃப் கிட்டையும் 4 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் போய் மெக்கானிக் கூட்டு வரேன், நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. சாம்பிள் எடுக்க அதே நேரத்துல அந்த கேங்க கூட்டிட்டு மேனேஜர் வராரு. ஆரியா நடந்து அந்த பார் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆரியா கிட்ட வந்து நீ தைரியமா இருக்கணும், அவங்க இனிமே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஃபேமிலி அங்க கஷ்டத்துல இருக்கு, நான் எப்படி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆரியா கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதே நேரத்துல காட்டுக்குள்ள எதையோ பார்த்து நாய் குலைக்குது. நாய் கார்ல இருந்து இறங்கி காட்டுக்குள்ள ஓடிட்டு அதை துரத்திக்கிட்டு ஆரியாவோட வைஃபும் போறாங்க. காணோம்னா ஆரியாவோட பொண்ணு கீழே இறங்கி வந்து அவங்க அம்மா பாக்குறாங்க. ஆரியாவோட வைஃப் நீங்க ஏன் வந்து காருக்கு போன்னு விரட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயப்படுது. ஆரியோட வைஃபை எதையோ பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பின்னாடி அந்த பொண்ணும் போகுது. அந்த பொண்ணு வேகமா ஓடுது. அப்புறம் எதையோ பார்த்து பயந்து நிக்குது.